ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி புடலங்காயில் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீர்ச்சத்து அதிகமாக இருக்க காயில் புடலங்காயும் ஒன்று. பொரியல்லாம் செஞ்சு சாப்பிடும் பொழுது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சில்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம புடலங்காயில் தான் சில்லி செஞ்சுருக்கோன்னே தெரியாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை தோல் இருக்க புடலங்காய் எடுத்திருக்கேன். பச்சை கலரில் இருக்கிறதும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ புடலங்காயை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக சீவினிங்கனாவே தோல் விட்டு வந்துடும். இப்போ நான் தோல் சீவிட்டேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது இடையில இருக்க விதையும் நம்ம எடுத்துடணும். இந்த விதையை வேஸ்ட் பண்ணாமல் சட்னி அரைச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் எல்லா பீஸையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லா பீசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ரொம்ப நைஸாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். இப்போ இதில் மசாலா சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு புடலங்காய் எடுத்தாலே நிறைய பீஸ் கிடைக்குது பாருங்கள். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து செய்யும் பொழுது நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்ற வேண்டாம், புடலங்காயிலே தண்ணி நல்லா விட்டு வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இது கூட கொஞ்சம் தண்ணி தொளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி லைட்டாக தொளித்து பிசைஞ்சாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தொளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல, தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம கலந்து வச்சுருக்க புடலங்காயை நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
இது போல் திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்து மொறு மொறுன்னு வந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா ரிங் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இதே போல் மீதம் இருக்க புடலங்காயையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லா புடலங்காயும் நான் பொரிச்சிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை இந்த பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம பொரிச்சு எடுத்தோடனே சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்பினஸ் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இதே போல் இருக்கும். இப்போ சூப்பரான புடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.